வணக்கம். கிரகங்களிலே 7வது கிரகமான நியாயவாதியாகவும் சத்தியவனாகவும் இருக்கக்கூடிய சனி பகவானை பற்றி நாம் அவருடைய காரகத்துவத்தை நாம் விளக்க இருக்கின்றோம். சனி பகவான் முழு முதல் பாவக்கிரகம். இவர் கருப்பு நிறத்தை கொண்டவர், மேற்கு திசையை குறிக்கக்கூடியவர். முழங்கால், கணுக்கால், எலும்பு, பற்கள், இளைத்த உடல், இருமல், காசநோய், வாயு பிடிப்பு, மனோபீதி, தயக்கம், சந்தேகம், மந்த புத்தி, பதவி இறக்கம், துன்பம், துயரம், ஏமாற்றம், துரதிர்ஷ்டம், காரிய சித்தி, தாமதம், தோல்வி, கடன், தொல்லை, பசி பட்னி, சாமியாராகுதல், பிச்சை எடுத்தல், கூலி வேலை செய்தல், சதி வேலைகள், வஞ்சன புத்தி, திருட்டு புத்தி, விதவி பெண்ணோடு சேரும் தன்மை, ஆயுள், தொழில், விபத்துக்கள், இரும்பு தொழில், லாரி, சைக்கிள், நிலக்கரி, ஏசன்சி, எண்ணெய், புண்ணாக்கு, கடுகு, உளுந்து, புளி, சுரங்கத் தொழில், செக்காடுதல், மயானத்தை வேலை செய்தல், சிறை அதிகாரி, எலும்பு வியாபாரம், தோல் வியாபாரம், பழைய சாமான்கள் வியாபாரம், தோட்டி வேலை, எருமை வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, மனித ரோமம், கடன் விடுதல், அரசாங்க தண்டனை பெறுதல், சிறைவாசம், உடற்குறை, சித்துப்பிரமை, பித்த நோய், ஏழ்மை, கெட்ட செயல்களில் ஈடுபடுதல் ஆகியவற்றுக்கு காரகத்துவம் சனி பகவான். இந்த சனி பகவானை சுபக்கிரகங்கள் பார்ப்பது, அவருடைய ஆட்சி வீடுகளில் நட்புகள் இருப்பது, இந்த வகையில் இருக்கின்ற பொழுது அவருடைய காரகத்துவங்கள் நல்ல காரகத்துவங்களாக இருக்கும். இதிலே சனி பகவானுடைய தொழில், படிப்பு, வேலை எல்லாம் இதில் குறிப்பிட்டிருப்பதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது நமக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும். சனி உச்ச வீடாக இருப்பது துலாம், ஆட்சி வீடு மகரம், கும்பம், நீச வீடு மேஷம். இவருடைய ஆட்சி உச்ச வீடுகளுக்கு, நட்பு வீடுகளுக்கு இவர்கள் நல்ல பலனையை கொடுப்பார் என்றுதான் ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த காரகத்துவ வெளிப்பாடு என்பது இந்த அடிப்படையில் அமர்ந்திருக்கும். சனி பகவான், நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து கொள்ளலாம். அடிப்படையிலே விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து கொள்ளலாம். பைரவர் வழிபாடு வைத்துக் கொள்வது சிறப்பு. சனிக்கிழமை தோறும் இவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுதல் சிறப்பு. அவருடைய கெடுபலமிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.